கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை எண் 744. இதுதான் தமிழக கேரள எல்லை. 1956 இந்த எல்லையை பிரிக்கும் போது கோமாளித்தனமாக பிரித்ததனுடைய விளைவு கோட்டவாசல்ல இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயில் எங்க போயிடுச்சு? கேரளாவுக்கு போயிடுச்சு. ஏதாவது நியாயம் இருக்கா? கருப்பன் நம்முடைய காவல் தெய்வம். காலங்காலமாக அவன் நம்முடைய முன்னோர். நம்ம கூட்டத்திலிருந்து செத்து போன ஒருத்தன் தான் கருப்பசாமி. வானத்திலிருந்து விழல அவன், சரிதா? நம்முடைய தாத்தா பாட்டன் பூட்டன் அதே ஒரு கணக்கில் அவன் என்ன செய்யறான்? கடவுளாக்கிட்டோம், கடவுள் ஆயிட்டான். இன்னைக்கு அவன் தான் எல்லையில் நம்மளை என்ன செய்யறான்? காத்து நிற்கிறான். கருப்பன் தான் இந்த தமிழக கேரள எல்லையில தமிழ்நாட்டுக்குள்ள யார் நுழைஞ்சாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். அதான் ஐதீகம், மரபு. அது என்ன? இது ஆகம மரபு. அப்ப எல்லையில உட்காந்துக்கிட்டு எல்லா எல்லையிலையும் கருப்பை உட்காந்துருப்பான். பார்த்துக்கோ, இங்க ஒரு கருப்பன் உட்காந்துருக்கான். மேக்கரைக்கு மேல போனோம்னா அச்சங்கோயில் போற வழியில அங்க ஒரு கருப்பன் கிடக்கான். இவங்களுக்கு வேலையே இந்த அப்பாவிகளை பாதுகாப்பது. அப்படிப்பட்ட ஒரு சாமியாக இந்த தமிழ் உலகத்திலே, இந்த தமிழ் பண்பாட்டு மரபிலே, தமிழ் பண்பாட்டு விழுமியத்திலே கருப்பன் ஒரு முக்கியமான தெய்வம். அவனை விட்டுட்டு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு ஊர் இருந்துச்சுன்னா 50 கருப்பசாமி இருப்பான். இன்னைக்கு சுருக்கமா கருப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனா கருப்பசாமிங்கிறது தான் இவன் கருப்பு குறுப்புன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய பெயர் இல்லாமல் இங்க வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட கருப்பன் இந்த கோட்டவாசல்ல இருக்கிறான். எல்லையை பிரிக்கும் போது இந்த தமிழ்நாட்டில் இருந்த இந்த கோமாளி அரசாங்கங்கள் என்ன பண்ணிட்டான்? மனம் போன போக்கில் நீ எடுக்கதை எடுத்துட்டு கொடுக்கதை கொடுலன்ட்டான். ஏன்னா அவங்க அப்போ விட்டு சொத்து இல்லையா? அப்போ விட்டு சொத்து இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஆடு வெட்டுறதுக்கு என்ன செய்ய முடியல. கருப்பனுக்கு என்ன வேணும்? தினம் அவனுக்கு ஆடு கோழி வேணும், பலியிடணும். அது இஷ்டப்பட்ட தெய்வம். கருப்பன் என்ன செய்வான்னா, அவனுடைய விருப்பமான பொருள் என்னன்னா ஆடு கோழி. இது ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு கடவுளாக, ஒரு காவல் தெய்வமாக. ஏன்னா காவல் காக்கிறான்ல, அவனுக்கு எனர்ஜி வேணும்னு நம்ம ஆளுங்க நினைச்சான். அவ்வளவுதான். நம்ம ஆளு என்ன நினைச்சான்? காவல் காத்துக்கிட்டு இருக்காமல இந்த சாமி இவனுக்கு தேவையில்ல. பிள்ளையாருக்கு வெட்டுவோமா? ஆடு மாடு வெட்டுவோமா? வெட்ட மாட்டோம். முருகனுக்கு வெட்டுவோமா? வெட்ட மாட்டோம். கருப்பனுக்கு மட்டும் ஏன் வெட்டுதோம்னா, எல்லையில் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அதனால ஆடு கோழிகளை நம்ம என்ன செய்யறோம்? வெட்டி பலி கொடுக்குறோம். அதை அந்த சாமி சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம், ஒரு மரபு. எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்க அப்பன் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இந்து மதம் என்பது வேற ஒண்ணுமே இல்லைங்க, பண்பாடு தான். பண்பாட்டினுடைய தொடர்ச்சி தான் இந்து மதம். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க அப்படி இப்படியே நீங்க ரொம்ப எல்லாம் என்ன செய்யக்கூடாது, உள்ள போகக்கூடாது. இந்து மதம் என்பது எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது. அவ்வளவுதான். கருப்பசாமியை கும்பிடணும், ஒரு காவல் தெய்வம் கும்பிடுவோம். சுப்பிரமணியை கும்பிடணும், நம்ம மண்ணுக்கான கடவுள் அது, கும்பிடுவோம். மாரியம்மாவை கும்பிடணும், காளியம்மாவை கும்பிடணும். இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் தேவலோகத்திலிருந்து வந்த கடவுளர்கள் அல்ல. இவங்க எல்லாம் நம்ம கூட்டத்துல வாழ்ந்து நம்மளோட வாழ்ந்து செத்து போன நம்முடைய முன்னோர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கோயிலை திருவிதாங்கூர் தேவசம் போட நீ போட மாட்டி வச்சுக்கிட்டு நீ ஆடு வெட்டக்கூடாது, 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் வெட்டுனா, ஏன் எங்க ஊர்ல வெட்டிக்கலாமே இந்த ஆட்டை? என்ன உன்னுடைய சட்டம் என்ன? உன்னுடைய திருவிதாங்கூர் தேவசம் போட ஆகம விதியை குப்பையில தூக்கி போடு. எங்களுடைய காவல் தெய்வத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம். இதை கூட நீ இந்த கோயிலுக்கு முன்னால செய்யக்கூடாது. நீ 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் வெட்டுன்னா இது என்னடா உன் ஊராடா? இது சொல்லு பாப்போம். உன் ஊர்ல நாங்க சேட்டை பண்ண முடியுமா? முறைப்படி இந்த எல்லையை அளப்போமா? இந்த எல்லை முறைப்படி அளக்கப்பட்டிருக்கா? இந்த கோட்டவாசல் ஆரியங்காவ எல்லாம் முறைப்படி அளக்கப்பட்டிருக்கா? அளக்கலை. நீங்க ஒரு கோட்டை போட்டீங்க, நீங்களே அளந்துக்கிட்டீங்க, இதான் ஒவ்வொரு நீங்க நாங்களும் கேட்டுக்கிட்டோம். ஆனா அன்னைக்கு நாங்க இல்லை பிரிக்கும் போது. எங்களை மாதிரி ஆள் இருந்தா நீ சௌரியத்துக்கு என்ன செய்ய முடியாது? பிரிச்சு கொண்டு போயிருக்க முடியாது. அதனால இந்த கருப்பசாமி கோயிலை பொறுத்தளவுக்கு இங்க ஆடு கோழி பலியிடுவதற்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை குறைக்கணும். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு உன் சௌரியத்துக்கு நாங்கள் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் வெட்ட முடியாது. நீ வெட்டுறதுக்கு நான் அனுமதிக்கலைன்னா உன் திருவிதாங்கூர் தேவசம் போர்டை கண்டிச்சு என்ன செய்வோம்? இங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போராட வேண்டிய தேவை ஏற்படும். நெருக்கடியை கொடுக்காத. சாமிக்கு நீ நெருக்கடியை கொடுக்குற. அந்த சாமிக்கு இப்போ நீ கீழே பாரு, எங்கள் ஊரில் செங்கோட்டை தெங்காசியில் பாரு, கருப்பசாமி கோயிலில் முன்னால் போட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க கடாயை. அது ஐதீகம், அது மரபு, அது எங்களுடைய பண்பாட்டு தொடர்ச்சி. அதுல நீ என்ன செய்யக்கூடாது? கை வைக்கக்கூடாது. முதல்ல நீ போட்டிருக்க தேவசம் போட கலத்திட்டு இதை தமிழ்நாட்டுக்கு ஒப்படைக்கிறதுக்குண்டான வேலையை செய்ய. ஆடு கோழியை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? 1 கிலோமீட்டருக்கு வெட்ட மாட்டோம். விரைவிலேயே இந்த எல்லையை அளக்க சொல்லி என்ன செய்வோம்? நீதிமன்றத்திற்கு சென்று இந்த எல்லையை அளக்கணும். எங்களுக்கு அளக்கணும். அளந்து தீர்மானிச்ச பிறகு கோயில் உனக்கா எனக்கான்னு பார்த்துக்கலாம்.